ஒரே நேரத்துல 2 விதை மண்ணுக்குள்ள விதைக்கப்படுது. அதுல ஒரு விதை யோசிக்குது, இந்த மண் தான் நமக்கு சேஃப் ஜோன். இதை தாண்டி வெளியே முளைக்க ஆரம்பிச்சா வெயில தாங்கணும், மழைய தாங்கணும், புயல தாங்கணும், இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். அதனால நம்ம மண்ணுக்குள்ளே இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. ஆனா அதே நேரத்துல இன்னொரு விதை பெய்த மழைய ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணுது. வேற விட ஆரம்பிக்குது. மண்ணை பிளந்து வெளியே முளைக்குது. வெயில தாங்குது, மழைய தாங்குது, புயல தாங்குது. ஆனா எதுக்குமே பின்வாங்கல. நாள் போக போக அது பலமான ஒரு மரமா வளருது. வருஷங்கள் கடந்துருச்சு. அந்த மரத்துல பறவைங்க கூடு கட்டுது. குழந்தைங்க அதை சுத்தி சுத்தி விளையாடுறாங்க. வழியில போறவங்க வரவங்க எல்லாம் அதோட நிழல உட்கார்ந்து ஓய்வு எடுக்கிறாங்க. ஒரு சின்ன விதை பல பேரோட வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. ஆனா அந்த இன்னொரு விதை அது இன்னும் மண்ணுக்குள்ளேயே தான் இருக்கு. ஒரு நாள் அங்க வந்த ஒரு கோழி மண்ணை வாரி விட்டு அந்த ஒரு விதைய சாப்பிட்டுடுச்சு. அதோட கதையும் அங்கேயே முடிஞ்சிருது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர பயப்படுறதை விட அதுலயே இருக்கிறது தான் பெரிய ரிஸ்கே. நம்ம இருக்கிற இடத்துல மட்டும் வாழ்ந்து முடிக்கிறது